ஹலோ வீடியோ ஐஸ்கிரீமோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு மதியானம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். பட்டர்ஸ்காட்ச் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இனிமேல் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்காது. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குது, அதனால் சொல்கிறேன். அண்ட் வாட்டர் வந்து நிறையா வந்து எடுத்துக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸாக வந்து பேபிஸ்க்கும் சரி, நீங்களும் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக நிறையா வந்து சாப்பிடுங்க. பிகாஸ் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிரும் சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையா குடிங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. குட்டீஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மோஸ்ட்லி சாப்பிட பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சா தானே சளி பிடிக்குது, அதனால் வந்து வெளியவே வச்சு சாப்பிடுங்க. சீக்கிரமாக சாப்பிட்ருங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலக்காய் தான். தம்பிக்கு இன்னும் நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் சர்லாக் வந்து கலந்து கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கடலக்காய் தான் சாப்பிட்டோம். தொண்டையில் மாட்டிக்கும் இல்லையா, அவனுக்கு 1.25 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் கொடுக்குறக்கு ஒரு பயம் தான், தொண்டையில் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ டின்னருக்கு எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்லட் மாவு தான் நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். நார்மலாக கம்பு, இட்லி அரிசி, அதுக்கப்புறம் ராகி, உளுந்து, சுண்டல், பச்சைப்பயிறு, நார்மல் பருப்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு நேற்று நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நைட் டின்னர் எங்களுக்கு இது தான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.